ஹாய் அத்தை இன்னைக்கு என் கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கிரேவி செஞ்சுருக்காங்க. அது பேர் நான் எப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கட்டையை தூக்கி போடுறாங்கோ, அது பேர் எனக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிளகாவை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க வச்ச வெங்காயத்தை போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரை ஊற்றணும். அதுக்கப்புறம் திரும்ப வதக்குன்னு வதக்கிட்டே இருக்கணும். நமக்கு வேண்டிய வதக்க நல்ல கலர் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போடுங்க. காலிஃப்ளவர் போட்டு வதக்குன்னு வதக்குங்க. நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் காளான் போடுங்க. காளான் சூப்பராக அது போடுங்க. போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுருங்க. அதை போட்டுட்டு வதக்குன்னு திரும்ப வதக்குங்க. அதை வதக்கினா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரையணும். அந்த மாதிரி வதக்கிட்டு உப்பு போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதை திரும்ப வதக்குன்னு வதக்குங்க. அத்தை அடுத்து குடமிளகாவை கொஞ்சம் போட போகிறாங்க. எல்லோ குடமிளகா, பச்சை குடமிளகா, கொஞ்சம் தக்காளியை நாங்கள் அடுத்து தக்காளி போடுறாங்க. தக்காளியை நாங்கள் கஷ்டப்பட்டு அதில் இருக்க விதையெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். அதை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கிண்டுறதுக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த கேப்பிங்கில் எங்கள் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? இப்போது தேங்காய் பால் நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அப்போ கடைசியாக கஸ்தூரி மேத்தியை போட்டுட்டு நீங்கள் நல்லா கிண்டிட்டு அதுக்கு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்கும். நான் நீங்கள் உங்களுக்கு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க, நல்லா இருந்தால் தூக்கி போடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்